treat glaucoma as a disease, it is actually called a silent killer. Pain irukadu. I mean, so gradually they just lose vision. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷனில் உலக குளுக்கோமா வாரம் மார்ச் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக மருத்துவர் சித்ரா ராமமூர்த்தி கூறும்போது, சர்க்கரை நோய், உயர்கிட்ட பார்வை, ஸ்டீராய்டு உபயோகித்தல் மற்றும் பிறவி கண்கோளாறு உள்ளவர்களுக்கு குளுக்கோமா வர அதிக வாய்ப்புள்ளதாகவும் ஆரம்ப நிலையில் கண்டறிவது அவசியம் எனவும் தெரிவித்தார். I am Dr. Chitra Ramurthy. I am the medical director of the Eye Foundation group of hospitals. Okay, and இது வந்து glaucoma is a silent killer. இதில் வந்து கிராஜுவலாக இதில் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போகிற டிசீஸ். ஸோ அதனால் இது ரொம்ப ஆரம்பத்திலேயே இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமாகிடுது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோன்னா பேஷண்ட்டோட பார்வையை காப்பாற்ற முடியும். எந்த ஸ்டேஜில் வராலும் அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்வையை கன்சர்வ் பண்ண முடியும். ரொம்ப லேட் ஸ்டேஜில் வந்தால் அந்த போனது போயிடுது. ஸோ இது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலியில் யாருக்காவது glaucoma வந்தால் ஜெனட்டிக்காக வருது, இல்லை வந்து அடிப்பட்டதுனால வரலாம், ஸ்டீராய்டு ட்ராப்ஸ்னால வரலாம், அண்ட் சர்டன் டயபிட்டிஸ் ரிலேட்டடாக வரலாம், தைராய்டால் வரலாம், மைனஸ் பார் நிறையா இருக்கிற வாழ்க்கை வரலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் அ ஜெனட்டிக் டிசீஸ். ஸோ இந்த ஃபேமிலி பூரா ஸ்க்ரீன் பண்ணிக்கணும், எல்லாருமே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன் டெஸ்ட் பண்ணிக்கணும்னா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிசீஸ் வந்து சின்ன குழந்தைகள் கூட வரலாம். பட் முக்கியமாக நம்ம வந்து அதுக்கு அது ஒரு தனியாக டிஸ்கஷன் இருக்குது. பட் நம்ம 40 இயர்ஸ் ஆச்சுன்னா எல்லாருமே ஒன்ஸ் அ இயர் நம்ம ஐ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்பத்திலே அந்த டெஸ்ட் பண்ணச்சு விஷன், ப்ரெஷர், நரம்பு எல்லாம் கண்டுபிடிச்சி glaucoma இருக்கா இல்லையா, பிசைட்ஸ் அதர் டிசீசஸ் அது இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிடுவோம். ஸோ அவாவா ஊரில் அந்தந்த ஐ ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரும் செக்அப் பண்ணிக்கணும் ஒன்ஸ் அ இயர். அதுக்கேற்ற மாதிரி ஆல் ஆர் டாக்டர்ஸ் ஆர் வெல் equipped. அவளால் அந்தந்த இந்த டிசீஸை கரெக்டாக ட்ரீட் பண்ணி நம்ம பார்வையை காப்பாற்ற முடியும். ஸோ இது வந்து இந்த 1 வீக் நம்ம வேர்ல்டு glaucoma வீக்னு பண்ணி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிசீஸ் இருக்குன்னு அதுக்கு ஒரு அவேர்னஸ்னு கிரியேட் பண்ணுறோம். அதனால எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அதை டிஃப்ரெண்ட் வேஸில் அதை வந்து பேஷண்ட்டை மெசேஜ் இஸ் ரீச். ஃப்ரீ செக்அப்ஸ் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், சர்ஜரியில் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், ஃபேமிலி பீப்புளுக்கும் ஃப்ரீயாக செக்அப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் பண்ணான்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வரும், டெஸ்ட் பண்ணிக்க இன்சென்டிவ் வரும். அவள் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஸ்பெஷலாக கவுன்சில் பண்ணுவோம், ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்போம், ஃபோன் பண்ணி அவளை நீங்கள் செக்அப் வாங்கோ, விட்டுடாதீங்கோ, இது மோசமான டிசீஸ்னு ரீஎஜுகேட் பண்ணி இது எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்காக இதை வந்து வேர்ல்டு glaucoma வீக்னு 1 வீக் இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆல் ஓவர். இப்போ இந்த நோய் வந்துச்சுன்னா பிளைட் கண் பார்வை எந்த அளவுக்கு போகுது? சரி, கம்ப்ளீட்டாக பிளைண்ட்னஸ் ட்ரீட்மெண்ட்டே பண்ணலைன்னா அது ஓவர் த ஃபியூ இயர்ஸ் கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகிடும். ஸோ நம்மளால் வந்து அதை அப்படியே ஒரு பிரேக் போட்டு அதை நிறுத்த முடியாட்டாலும் அதை வந்து மோசமாகாமல் ப்ரோக்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் போகும் பார்வை. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல சர்ஜரின்னு பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேறு சர்ஜரி பண்ணுவோம். இப்போவே சர்ஜரிஸே glaucomaக்கு முன்ன வெறும் ஒரு ட்ராபிகுலெக்டமி அப்படி தான் இருந்தது. இப்போ மினிமலி இன்வேசிவ் glaucoma சர்ஜரிஸ்னு வந்திருக்கு. அந்த பிசைட்ஸ் ஐ ட்ராப்ஸ், அந்த ட்ராப்ஸில் ப்ரெஷர் கண்ட்ரோலால் ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணால் டேமேஜ் ஜாஸ்தியாகிருக்கு, பேஷண்ட்க்கு கேட்ராக்டும் வந்துடுது. அப்போ சேர்ந்தாப்புலேயே ஆப்ரேட் பண்ணிவிடுவோம், தனித்தனியாக கூட பண்ண வேண்டாம். Over the age of 40 years, the prevalence of glaucoma is there. Till the patient's last dying day, it can come. But there are even newborn children. அவளுக்கு அந்த கண்ணில் நீர் ஃபார்ம் ஆகிறது, நீர் ட்ரெயின் ஆகணும். அந்த நீர் ட்ரெயின் ஆகிற சேனலே பிளாக் ஆகிடுது, ஃபார்மே ஆகிருக்காது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு கூட அவள் கண்ணு வந்து ரொம்ப எலாஸ்டிக் ஐயாக இருக்கிறதுனால கண்ணு பெருசாக ஆகும், கண்ணில் தண்ணி வரும், வெளிச்சத்தை பார்க்காது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இந்த மதர்ஸ் ஆர் கான்ஷியஸ், இம்மீடியட்டாக அந்த குழந்தைக்கு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிடுவா, இல்லை அவள் பீடியாட்ரிஷியன் சொல்லுவா அந்த குழந்தை கண்ணு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, செக்அப் பண்ணிக்கோன்னா. இப்பெல்லாம் வந்து குழந்தையில மயக்க மருந்து கொடுக்காமையே எங்களால் டெஸ்ட் பண்ணி குழந்தைய இவாலுவேட் பண்ண முடியும். இல்லை, நிச்சயமாக அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே. இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணிக்கிறதோ, சுகருக்கு செக் பண்ணிக்கிறதோ, முன்னெல்லாம் வெறும் பிளட் சுகர் சொல்லுவா, இப்போலாம் HbA1cன்னு சொல்கிறா, 3 மாதத்தில் சுகர் இது சொல்கிறா, எல்லா பக்கமும் டயட்டிஷியன்ஸ் இருக்கா, எல்லாரும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டா. ஸோ பீப்புள் ஆர் ஆல் கான்ஷியஸ். அதே மாதிரி இப்போ தான் கூகுள் இதெல்லாம் இருக்குது. ஸோ பீப்புள் கேன் எஜுகேட் தெம்செல்ஸ். அண்ட் ப்ளஸ் இப்போ நானே உங்களுக்கு glaucoma இருக்குன்னா அடுத்த நாள் கூட எல்லாம் படிச்சுட்டு வந்துடுவா. ஸோ தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்.
பட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த எஜுகேட்டட் பீப்புள், ஈவன் அன் அன்எஜுகேட்டட் மேனுக்கு கூட இது ரீச் ஆகணும். ஸோ எவ்ரி வே நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு நாலேஜாக பரவணும். இந்த டிசீஸை நம்ம செக், இப்போ எல்லாருக்கும் சுகரும் பிபி செக் பண்ணணும்னு தெரிஞ்சு கொடுத்து, அது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு கொடுத்துன்னு நினைக்க முடியாது. நம்ம தெரியலன்னு நினச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா எல்லாருமே பார்வையை ரொம்ப வருஷம் காப்பாற்ற முடியும்.